வணக்கம் பிள்ளைகளே. இன்று நாம் கைக்குலுக்கல் தொடர்பாக நுண்ணறிவு வினாக்கள் சிலவற்றை பார்ப்போமா? நீண்ட நாட்களின் பின் சந்தித்த 5 நண்பர்கள் தமக்கிடையே கைகுலுக்கிக் கொண்டனரெனின் அங்கு இடம்பெற்ற கைகுலுக்கல்கள் எத்தனை? இதற்கு இலகுவான முறையில் விடை காண்பது எப்படி என பார்ப்போம். இதற்கு முதலில் எத்தனை நண்பர்கள் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இங்கு தந்த எண்ணிக்கை 5 நண்பர்கள். ஆகவே 5லிருந்து ஒரு இலக்கத்தை கழித்தால் வரும் விடை 4. இவ்விரண்டு எண்களையும் முதலில் பெருக்க வேண்டும். பெருக்கும் போது வரும் விடை 20. அடுத்து பெருக்கி வந்த விடையினை 2னால் வகுக்க வேண்டும். பெருக்கி வந்த விடை 20. ஆகவே 20ஐ 2னால் வகுத்தால் 10 விடையாக வரும். எனவே இங்கு 10 கைகுலுக்கல்கள் இடம்பெற்றிருக்கும். கைகுலுக்கல் தொடர்பாக இன்னொரு வினாவினை பார்ப்போம். விளையாட்டு மைதானம் ஒன்றில் இரு அணியில் உள்ள கிரிக்கெட் வீரர்கள் கைகுலுக்கிக் கொண்டனர். அங்கு எத்தனை கைகுலுக்கல்கள் இடம்பெற்றிருக்கும்? இக்கேள்விக்கு விடையளிப்பதற்கு முதலில் நமக்கு கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் என்று தெரிந்திருக்க வேண்டும். அதாவது கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு அணியில் 11 பேர் பங்கு பெற்றுவர். இங்கு தரப்பட்டது 2 அணிகள். ஆகவே நாம் முதலில் 11ஐ 2ஆல் பெருக்குவோம். 11ஐ 2ஆல் பெருக்கினால் வரும் விடை 22. எனவே கிரிக்கெட் விளையாட்டில் 2 அணிகளிலும் 22 வீரர்கள் விளையாட முடியும். இனி நாம் கைகுலுக்கல் தொடர்பான வினாவிற்கு வருவோம். 22 வீரர்கள் உள்ள அணியில் ஒருவர் தனக்குத்தானே கைகுலுக்கிக் கொள்ள மாட்டார். அப்போ 22ல் 1ஐ கழித்தால் 21 வரும். எனவே 22 வீரர்களை 21ஆல் பெருக்க வேண்டும். 22ஐ 21ஆல் பெருக்கினால் வரும் விடை 462. மீண்டும் வந்த விடையினை 2ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே வந்த விடை 462. அதனை 2ஆல் வகுக்கும் போது வரும் விடை 231. எனவே இங்கு 231 கைகுலுக்கல்கள் இடம்பெற்றிருக்கும். யாராவது வகுத்தல் செய்வதில் இடர்படுவீர்களாயின் கவலை வேண்டாம். கீழே லிங்கில் வகுத்தல் தொடர்பான வீடியோ இணைத்துள்ளேன். பார்த்து பயிற்சி செய்யுங்கள். இந்த வினாவிற்கான விடையினை நீங்களே முயற்சி செய்து அனுப்பி வையுங்கள். பார்க்கலாம்.